சூப்பரா இருக்கும். ஹை குவாலிட்டினது. சரிங்களா? ஐயோ நடிக்கிறான். கேமராலாம் ஓகேவா? பக்காதுங்க. இப்போ கேமரா தெரியக்கூடாது, எல்லாமே உள்ளே வச்சுருங்க. கேமரா எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு நீங்கள் வெளில போயிடுங்க. இந்த ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிங்க. சரி, ஓகே பிரதர், நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா திருச்சி மரியம் என்டர்பிரைசஸ் தான் வந்திருக்கோம். இப்போ வந்து நண்பர்கள்லாம் கூப்பிட்டு நம்ம ஷாப்பில் வந்து ப்ராங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே ஒர்க் பண்ணவர் தான் ப்ராங்க் பண்ண போகிறோம். கேமரா எல்லாத்தையுமே அங்கங்கே செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த லொக்கேஷனில் எங்கே வருது? திருச்சியில் எங்கே வருது இந்த லொக்கேஷன்? நம்ம திருச்சி உக்கிரகாளியம்மன் கோயில் பேக் சைடு. ஓகே, ஆன்லைன் ஆர்டர்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாமே பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். எண்டில் வரும், எல்லா டீட்டெயில்ஸ் வரும். டெரரான ஆளா வந்துருக்கா? ஆளு டெரர் மோசமான டெரரான ஆளு, ரொம்ப மோசமான ஆளு. நல்லா வச்சு செய்யுங்க அவரை. ஏங்க 5 வடையில 5 பேர் இருக்கோம். நான் தின்ட்டோம் வடைய. அதுக்கு வந்துகிட்டு ஒரு நாள் ஃபுல்லா வடை இல்லைன்னு கோவமா இருந்தாருங்க. ஒரு வடைக்கு கோவமா இருந்தாருங்க. கேட்டா சொல்லுவாங்க. ஏதாவது பிரச்சனைனா நீங்க தான் வந்து சமாளிச்சுக்கணும். அதை நாங்க பாத்து எங்களை கூப்பிட்டு செஞ்சிருங்க. கண்டிப்பா பக்காவா பண்ணிடலாம். நீங்க ஒரு ஆள் மட்டும் இருங்க. நீங்க மட்டும் ஒரு ஆள் இருங்க. அவர் வந்த பிறகு எங்களுக்கு சொல்லுங்க. நாங்க வெளில இருக்கோம், நீங்க கட்டிக்காதீங்க. ஓகே கஸ்டமர் மாதிரியே நீங்க வாங்குறீங்க. நாங்க கஸ்டமர் மாதிரி வரோம். A few moments later. டிவி ஒரு வார்ம் தேட்டர் வேணும், அது கனெக்ட் ஆகிற மாதிரி. என்ன பட்ஜெட்ல பார்க்குறேன்? பட்ஜெட் ஐடியா இல்லை. பைசா அம்மா கொடுக்குற சொல்லு. ஏ டிவி 18 ஆயிடுச்சா? இதெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 46 இன்ச்சு இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் எடுத்தீங்கன்னா 14,500 வந்துருக்குங்க உங்களுக்கு. அதுதான் 14 இன்ச்சு 14 இன்ச்சு டிவி 12,500. बिको बड़ा साइज अबुधाबी பெரிய சைஸ்ங்களா? அஜா பெரிய சைஸ் இருக்குங்க நம்மள 75 80 100 பார் பெரிய சைஸ் பார். நான் ஹோம் தியேட்டர் பார்க்கறேன். 100 வரைக்கும் இருக்குங்க. டேய் தம்பி டிவி அப்பு பெருசு தான். பெருசு தான். ஏயா இதை விட பெருசு இருக்கு நம்மள்ட்ட. 75 85 100 வரைக்கும் இருக்கு. அதான் இல்ல கம்மி தான் இருக்கு. இது என்ன பிரைஸ்? இது 55 நம்மள்ட்ட. 55 பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 19,500 இருக்கு. 19,500 50 இன்ச் டிவியா? ஆமாண்ணே. இது 55ஆ? இது 55. டச் ஸ்கிரீன் டிவி. ஹெச்ஐ விட ஐபிஎஸ் நல்லா இருக்கும். அடிச்சா கூட நல்லா இருக்குமே. உங்களுக்கு நல்லா இருக்கும். 55 வாய்ஸ் மோட்டோட வந்துடும். ये टीवी है वॉइस करो वॉइस करो चेंज चैनल चेंज हाँ ये टीवी ओके नहीं चाहिए அந்த டிவி ரொம்ப பெருசா இருக்கு. நம்மள்ட்ட பெருசு வந்து எல்லாமே அது அக்கு இது 65. ஓய் பெருசு. ஓய் என்னவா கேக்குறாரு? ஓய் என்ன சொல்றாங்க எனக்கு புரியாது. என்னது ஓய் ஓஜியா? ஏசி இல்ல ஒண்ணு விளங்காது. 65 இன்ச் என்ன ரேட்? ஓப்போ
அண்ணா சார் தப்பா இருந்துச்சு எனக்கு பேச கேட்குறானே ஐயோ தப்பா இருந்துச்சு ஹோல்சேல் கடை ரேட் எல்லாமே கம்மி தான் எல்லா டீயும் அது கம்மி மாசமா இருக்கு மாசமா இருக்கு பத்தாம் மாசம் அண்ணா இந்த 32 இன்ச்சு 6500 உள்ளது இருக்குண்ணே 6700 ஆமாம் 6500 இருக்குது இது ஐபிஎஸ் வரதானே அவரு பேச மாட்டாருங்க அவரு சின்ன வயசுலேருந்து ஒரு வாய் பேசுவார் நீங்கள் நல்ல டிவியை காட்டுங்க அவர் பிடிச்சிருந்தா வாங்கிப்பாரு அவர் படம்லாம் பெருசாக தெரியல எல்லாமே கிளீனாக வாய்ஸ் மோட்டோட வந்துடும் நல்லா இருக்கும் டிவியை எப்போ வயசு மவுஸ் மோட்டோட வந்துடும் மவுஸ் மட்டும் வந்துடும் மவுஸும் வந்துருமா அது வேற என்ன வரும் என்னடா முடிக்கிற அப்படியே வாயில குத்திடுவாங்க அக்குக்கா அக்கு இது ஹோம் தியேட்டர் கேட்குறாங்க வயிற்றுல ஊற்றுவான் தியேட்டர் எடுத்துருவாங்க இது ஏற்ற மாதிரி எடுத்துருவாங்க இது ஏற்ற மாதிரி எடுத்துருவாங்க கட்டாவது பேசி மாட்டியதை கொண்டு போகுது இது நல்லா இருக்கும் இதுக்கு இது நல்லா இருக்கும் இது எப்படிண்ணே ஏன் நீட்டாக இருக்குது பாரு சூப்பர் ஒன்று வாங்க உங்களுக்கு நீட்டாக இருக்குது குண்டு குண்டு ஸ்பீக்கராக இருக்கும் அது வந்து ஹோம் தேட்டர் சவுண்ட் பார் சின்ன போயிடு எவ்வளோ வருது இது இது சிப்ரானிக்காண்ணா அது ஏன் உங்களுக்கு வாங்கி வந்து கம்மியாக டான்ஸ் நல்லா இருக்கணும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஹை குவாலிட்டின்னு அது சரிங்களா நடிக்கிற நீ பேச தெரியாதவனா அண்ணா அவன் நடிக்கிறானே அப்ப எதுவும் நடிக்க அவன் என்ன செய்யறான் தெரியுமா அவன் என்ன அப்ப என்ன செய்யறான் மாசமா இருக்கேன் என்ன பார்த்து கேட்கறான் அப்படி அவன் அப்ப என்ன தலையில தட்டுறான் குண்டியில தட்டுறான் என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கான் அப்ப என்ன பாக்குறியாத நீ என்ன கூட்டுக்கார அவன் மரியாதை தெரியுது எனக்கு நம்ம வாங்க வந்தவன் மரியாதை தெரியல பேசவே மாட்டாங்க ஐயோ அவன் நடிக்கிறான் என்ன விளையாட்டு மாதிரி காமிக்கிறீங்க 2 பேரும் அவன் டிவி வாங்க வந்த முடியாது வந்தீங்க நீங்க என்ன செய்யாதேமா அவன் ஏய் நீ நடிக்கிறடா நீ நடிக்கல இல்ல அவன் ரொம்ப நடிக்கிறான்டா அவன் இருங்க ஒரு செகண்ட் நான் நடிக்கிறேன் சரி இருங்க நீ நடிக்கிறா மூஞ்சி பாரு இருங்க நீ வாங்க இருங்க انا இருங்க அப்படியே போறீங்க அவன் நீ குடி அவனுக்கு அவன் எப்படி தட்டா தெரியுமா மண்டே எப்படி தட்டா அப்படி தட்டா மாசம் கட்டி வைத்து இருக்கா ஏய் ஒரே மூஞ்சி மேல உடைச்சு விட்டுடா நீ கீழ வந்தா வெளிய போடா நீ இப்போ அங்க போறோம் வெளிய போடி வெளிய போ சொல்லுங்க வெளிய அங்க நில்லு அவன் என்னென்ன செஞ்சான் தெரியுமா தம்பி அவன் என்ன பண்ண தெரியுமா வாய் பேச தெரியாது ஐயோ அவன் நடிக்கிறான் சுத்தமா நடிக்கிறான் அவன் நடிய மாதிரி நடிக்கிறாயா நீ அப்படி திரும்ப தலையில தட்டுறா அப்ப எது கேட்கிறப்ப உனக்கு என்ன 2000 ரூபாய் கேட்கலானே இது 2000 ரூபாய் தரலையா பேச மாட்டானே சின்ன வயசுல இருந்தே பேச மாட்டானே ஐயோ அவன் மொத்தமா நடிக்கிறானே நடிப்புனா நடிக்கிறான் சரி உடனே வாணா ஃபைனல் எவ்வளவு நான் சொன்னேன் ரொம்ப கம்மியா குத்துறேன் உங்களுக்கு 40000 ரூபாய் தானே இது எடுத்துங்க யானை டென்ஷன் ஆவறீங்க டென்ஷன் ஆக்கிட்டாயா அவன் யானை டென்ஷன் ஆவறீங்க பேசுங்க அதை விட்டு விடுங்க அது வேணே டென்ஷன் ஆவாதீங்க விடுங்க நம்ம எனக்கு பில் எனக்கு அதுதான் முக்கியம் டிவி வாங்க அதுதான் போதும் எனக்கு டிவி ஒன்னு கொடுத்துட்டு இது ஹோம் தியேட்டர் ஓகே எடுத்துக்கங்க பிரைஸ் கொஞ்சம் கம்மி பிரைஸ் ரொம்ப கம்மியா தரேன் வெறும் 40000 எடுத்துக்கங்க இது 6000 கொடுங்க ரொம்ப கம்மியா தரேன் பிரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணு 40000 ரொம்ப கம்மியா தரேன் யாருமே தராத ரேட்டு உங்களுக்கு தரேன் சரிங்களா ரொம்ப கம்மியா தரேன் உங்களுக்கு சரிங்களா இதுல டிவில ஏதாவது ரொம்ப ஐயா ஐயா வெளியே போ கொஞ்சம் ஃபைனல் நமக்கு என்ன பண்ணா பாரு அவன் இப்ப என்ன பண்ணாது அவன் இப்ப என்ன பண்ண அவன் நடிக்க அவன் நாக்க கடிச்சான் என்னை பார்த்து அவன் இப்ப நாக்க கடிச்சான் அங்க போ அவன் கோவத்துல அவனை பார்த்தா எனக்கு ரத்தம் கொதிக்குது ஏன் கோபம் கோவமே பண்ணல வாங்க டிவி என்ன டிவி தானே வாங்குறேன் பேச வராது இந்த தம்பிக்கு ஐயோ அவன் பேச வரலன்னு ஒண்ணு நீ நம்புற பாரியா நீ இல்லையா பெரும் முட்டாளு எடுத்துக்கோ வாப்பா என்ன வரும் டிவி கம்மியா தானே இது 39000 கொடு பரவாயில்ல போ 39000 எடுத்துக்கோ அவனை போ சொல்லு தயவு செஞ்சு அவனை போ சொல்லு உன்ன ஏன்னா அவரு தானே டிவி வாங்க வந்திருக்கான் எடுத்துக்கலாம் பாப்பா ஏய் அவன் என்ன பண்ணாதமா யாரும் என்ன பண்ணா அவன் வானவில் மாதிரி செய்யறான் முத்தம் அப்படி கொடுக்குறான் பார்த்தேன்
ஐயோ அவன் என்னை அடிச்சு வச்சிருக்கான் போலயா, என்னென்னமோ சொல்றாங்க அங்க பையா. மூஞ்சிய பாரியா எப்படி வச்சிருக்கான் பாரியா. ஐயோ நடிக்கிறான், அவனை போ சொல்லு. இப்ப பில்லு நீங்க பாத்து போடுங்க. வியாபாரம் ஆகிறது ஏன்னா டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க? என் மேல கை வச்சுட்டு இல்ல, கை கால திருப்ப. அவன் நம்பாத நீங்க. ஏன்னா இப்ப நீங்க டென்ஷன், நான் டிவி வாங்கணும். அண்ணே உங்களுக்காக தான் நான் இப்ப அமைதியா பேசுறேங்க. அவன் என்ன ஐயோ இப்ப அவன் மாணவர்கள் மாதிரி முத்தம் கொடுக்குறான், அது செய்யலாம் இது செய்யலாம். நீ பாக்குறியா பார்க்க மாட்டியா? உன் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? அது என்ன பண்றாரு தெரியுமா அங்க போய் நில்லு. சோத்து போயா பம்பல் உங்களை சொல்லணே. அப்ப பேசுவாங்க இல்ல கூட்டுக்கலவனியா ரெண்டு பேரும். நீங்க டிவி வாங்க வந்த மாதிரியே தெரியல, கலவாணி பேசுற மாதிரி ரெண்டு பேரும். இங்க பாருங்க இருங்கண்ணே. யானை இல்ல இல்ல டிவி பில்லு போடுற நேரத்துல பில்லு போட அவன் பேச உனக்கு தெரியுதா இல்லையா? பாத்தியா இல்லையா? வாயை திறந்து பேசுறான் பாரியா. உன் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? பேசுவையா அவன் பேசுறான் பாரு, தெரியாத கண்ணுக்கு தெரியாத பேசுவையா. ஆனா சின்னத்துல பேசுவான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? இப்ப அவன் பேசுறான், அவனுக்கு தெரியுதா இல்லையா? அவன் பேசுறான் பாரியா. ஒழுங்கா இல்லையா? போங்க என்ன அடிக்கிறீங்க? என்ன வந்து பேசவானா அந்த ஆளு நக்கல் பண்ணு கூட்டு வந்தது. சத்தியமான அப்பயே சொன்னேன் அண்ணா சோத்து பண்ண மாதிரி இருக்காரு. சோத்து பண்ண அவன் சொல்லி கொடுத்தானே. நீ சொல்லி போட்டியா? சொல்ல சொல்லி கொடுத்தான். இந்த 3 பேர் தான் கல்பெட்டு அடிக்கிறா. எவ்வளவு தேவையில்லாம இங்க ஒரு பிரச்சனை. இது வாடா வாடான்னு போறோம், நெஞ்சில தட்டலாம், வயிற்றுல தடவலாம். என்னடா செய்ய முடியும்? ஒரு பிராங்க் தான். கொன்றுவார் நினைச்சேன், அடியோட விட்டாரு. எல்லாத்தையும் இவருதான் கூட்டு வந்தாரு. 5 நிமிஷம் பறந்துருச்சு லைட்லாம். லைட்லாம் விட்டு அடிச்சுட்டே மனுஷன். ஐயா கோவப்படலாம், ஒரு நியாயமா கோவப்படலாம். இப்படி கோவப்படுறீங்க? அப்படி பண்ணிட்டீங்க நீங்க. அடினா ஒண்ணு இரும்பு மாதிரி இருக்கு. இங்க வர கை இங்கதான் இருக்கு, ஆளு இங்கதான் இருக்கு கை. ஆனா முன்னாடி இப்படி வந்துச்சு இந்த பானை. தூக்கு நல்லா வருது. போய் முதல்ல கேக்குறீங்க. இல்ல இல்ல கேக்குறேன். ஸ்போர்ட்ஸ்மேன் ஃபுல்லா வெயிட் தூக்கி பரவல் மாதிரி பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி வந்துருச்சு. ஒரு ஜஸ்ட் போறது மேல வயித்துக்கு போட்டாங்க. ஐயா ஐயா ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். டிவி வாங்கி போயிருவீங்களா? ஐயா நாங்க வாங்கிட்டு வரல. ஐயா நாங்களும் விக்கிறதே வந்தோம். பேசுறதுக்காக டிவி வாங்கிட்டு போறீங்க. அந்த டிவில உங்களுக்கு மக்கள் நமக்காக இங்க பாருங்க, சொல்லக்கூடாது. எங்களுக்காக எங்க மக்கள் வாங்குவாங்க. 2.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். இப்போ நம்ம ஷாப்ல என்னென்ன ஆஃபர் இருக்கு? யூடியூப்ல காம்போ ஆஃபர் தரேன்னு நானு. உங்க யூடியூபுக்காக எல்லா பொருளும் வச்சு உங்களுக்கு காம்போ தரேன். இது என்ன ஆன்லைன் ஷாப்பிங் உண்டா? எல்லாத்துக்கும் கொரியர் ஃபெசிலிட்டி உண்டு. எல்லா தமிழ்நாடு முழுவதும் நீ எங்க வேணாலும் டெலிவரி பண்ணுவேன். எப்படி பேசுறாரு? அப்ப எப்படி இருந்தாரு? ஆக்கிட்டீங்க. இங்க கடையில நீங்க கரிசோர் ஆகும். ஐயா சரி ஓகே. எனிவே நம்ம ஆனா பிச்சை எடுத்துட்டீங்க.
அவனை போய் கூட்டு போய் கேமராமேனை கூட்டு இந்த கேமரா ஒன்று எடுக்க சொல்லு. ஐயா எல்லாம் உங்க ஓனர் ஏற்பாடு பண்ணதுதான் கைஸ். ஓகே 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 கேமரா வெளியே எடுத்துரும். ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா திருச்சியில தான் வந்திருக்கோம். சரி, நம்ம ஷாப்ல என்னென்ன ஆஃபர் இருக்கு, என்னென்ன ஐட்டம் வச்சிருக்கீங்க, ஆன்லைன் டெலிவரி இருக்கா, டிவி எல்லாம் என்ன ரேட்டு கொடுத்துருக்கீங்க, எல்லாத்தையும் அடிச்சு 2 பேர் வச்சு செஞ்சதுக்காகவே உங்க 2 பேருக்காக உங்க யூடியூபருக்காக நான் சிறந்த ஆஃபர் தரேன். அது உங்க யூடியூபர் மிகப்பெரிய ஆஃபர். இந்த ஆஃபர் பட் 3000 ரூபாய் டிவி இருக்குண்ணே. 3000 ரூபாய்? ஆமாண்ணே, 3000 ரூபாய் டிவி இருக்குண்ணே. ஐயா ஓடுமா இல்ல பாத்தியா முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு பாரு. இல்ல பழைய டிவி புடிங்கப்பா புடிங்கப்பா நீங்க சொல்லுங்க. 3000 ரூபாய் நம்ம டிவி இருக்குண்ணே. அவன்கிட்ட எல்லாமே இருக்கு. 32 40 43 எல்லாமே இருக்கு. வாங்க அள்ளிட்டு போங்க. அது இல்லாம உங்களுக்கு சிறந்த காம்போ என்ன காம்போன்னு பாத்தீங்கன்னா 32 ஆண்ட்ராய்டு டிவி ஒண்ணு, டிவியோட சேர்த்து டிவி, ஸ்டெபிளைசர், ஸ்டாண்டு, ஹோம் தியேட்டர், சீலிங் ஃபேன், டேபிள் ஃபேன், இது இல்லாம ஒரு ஹாட் பாக்ஸ் ஒண்ணு, ஒரு குக்கர், ஒரு அயன் பாக்ஸ், இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 11,500 ரூபாய்க்கு தரேன். ஐயா என்ன சொல்றீங்க? இது எல்லாம் சேர்த்து 11 எல்லாமே சேர்த்து 11,500 ரூபாய்க்கு தரேன். இது இல்லாம நம்மகிட்ட ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குல்ல. வாங்க அள்ளிட்டு போங்க. நாகை 360 சப்ஸ்கிரைபருக்காக என்ன ஸ்பெஷல்? அதுதான் ஆஃபர். 11,500 ரூபாய்க்கு எல்லா பொருளும். இது எல்லாருக்கும் காமனா கொடுக்கறது இல்ல, எங்களுக்கு தான் இன்னும் கொஞ்சம் ஒரு 5% டிஸ்கவுண்ட் சேர்த்து. சரி ஓகே, உங்களுக்காக உங்க பேர் சொல்றேன் 11 ரூபாய்க்கு தந்துறேன். 11 ரூபாய். ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். வாங்க அள்ளிட்டு போங்க. டிவி எல்லாம் என்னென்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு? 50 இன்ச் டிவி 50 இன்ச்னா பண்ணா 19,000 இருந்து 30,000 வரைக்கும் இருக்கு நம்மட்ட. ஓகே ஓகே எல்லாமே இருக்கு. இல்ல 2K 4K வெப்ஸ், ஃபுல் 4K வாய்ஸ் மோட், வித் வாய்ஸ், ஃப்ரேம்லெஸ், ஏகப்பட்ட மாடல் இருக்கு. எல்லாமே ஆஃபர் ரேட் இருக்கு. வாங்க அள்ளிட்டு போங்க. இத வந்து இப்போ டோர் டெலிவரி பண்ணி எல்லா ஊரும் கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குண்ணே. தமிழ்நாடு முழுவதும். ஆனா கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. திருச்சியில எங்க வேணா போய் நீங்க தெரிஞ்சிருவாங்க. கடைசியில அவங்க கொடுக்குற ரேட் விட 500 ரூபாய் நான் கம்மியா தரேன். இது மதியம் பிரைஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். இந்த ரேட்டு எங்க வேணா போய் பாத்துருவாங்க. நான் கொடுக்குற ரேட் மாதிரி எங்க பாத்ரி ஏகப்பட்ட பேர் வருவாங்க. நீங்க உங்க பேர் சொல்ல கம்மியா தான் தரேன். நீங்க வந்து ஏமாத்திர கூடாது. சொன்ன ரேட் நான் சொன்ன மாதிரி தரலனா வரீங்க வந்து இவர் பிரைஸ் ஏதாவது ஒரு கம்மி இல்லனா நீங்க வந்து இவர் ஒரு மறுபடியும் ஒரு பிராங்க் பண்ணி விட்டுருங்க. நீங்க வந்து பண்ணி விட்டு பாருங்க. நான் சொன்ன ரேட்டுக்கு தர இப்போ ஏகப்பட்ட ஆஃபர் நம்ம கடையில் போயிட்டு இருக்கு. நீங்கள் நேராகவும் விசிட் பண்ணுங்க, இல்லைனா டிஸ்பிளேல தவிர தெரியிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ணன் வந்து கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி தான் இருந்தாலும் பிசினஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாப்ல. பிசினஸ் வந்து கரெக்டாக பண்ணிடுவோம். டென்ஷன் ஆகுது. அவ்வளோ பாவத்தில் அவர் டிவி விற்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தார். நீ டிவி வாங்கிடு, நீ வாங்க, நீ வாங்க. ஐயா நாங்கள் டிவி வாங்க, நாங்களும் விற்க தான் வந்துருக்கோம். இங்க ஜாய்ஸ் இப்போ எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? ஏதாவது கொடுங்க கைமா. உங்களுக்கு என் நண்பர் ஃபார் த டீடைல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இவங்களோட கூகுள் மேப்பும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வச்சிருக்கோம், செக் பண்ணிக்கங்க. கைஸ் நம்மளும் விசிட் பண்ணோம், ரேட்லாம் கொஞ்சம் விசாரிச்சோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் இருக்கு. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க, உங்களுக்கு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.